மேடையில் பாருங்க, ஒருத்தர் இப்படி குஞ்சின்னு கிட்டத்தட்ட முட்டிக்கால் போட்ட மாதிரி இப்படி இருக்கிறாரு. ஏன் அவர் பின்னாடி தான் நின்று என்ன ஆகிட போகுது? எல்லாருக்கும் தான் கமாண்டோ பாடி கார்டு வச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் போனாரும் வச்சுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போனால் கூட பாதுகாப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட அந்த இதில் பண்ணும்போது அந்த பச்சை கலர் பஸ்ஸில் ஏறி நிற்கும் போது 4-5 பேர் நிற்கிறாங்க கூட கட்சிக்காரங்க, பின்னாடி 2 பேர் செக்யூரிட்டி நிற்கிறாங்க. யாரும் குனிஞ்செலாம் நிற்கிறது இல்லையா சார்? என்ன சொல்ல வரீங்க? அந்த மொத்த ஃப்ரேமில் சிங்கிளால் ஒத்தால் நீங்கள் ஹீரோ. உங்களுக்கு எதுக்கு அண்ணாவோட கொள்கை? அப்போது அண்ணாவை எதுக்கு நீங்கள் அவரை கோட்டிட்டு காட்டுறீங்க? அண்ணா இப்படி தான் தனித்தனியாக பண்ணின்னு இருந்தாரா? வண்டியில் கட்சிக்காரங்களோடு சேர்ந்து சகஜகமாக பயணம் பண்ணவர் சார் அவர். உங்கள் காரில் நீங்கள் யாரை ஏற்றுறீங்க, யாரை இறக்குறீங்க, கட்சிக்காரங்க வராங்களா போகிறாங்களா யாருக்குமே தெரியாது. இப்போ வேலூர் போனீங்கல்ல, இன்னும் உடனே எப்போ வேணால் தேர்தல் அறிவிப்பாங்க. ஏன் வேலூருக்கு கூட்டணி தான் யாரும் வரலன்னு தெரியுதுல்ல. காங்கிரஸ் வேலூர் சீட்டு கேட்க போகிறதா? அவங்க கூட வரப்போகிறது விட நேற்று கேசி வேணுகோபால் சேர்ந்துட்டாரு. அப்போ இன்றைக்கி தேர்தலில் கூட்டணி வரல அப்படின்றது என்னோட குற்றச்சாட்டு. ஆனால் அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அறிமுகப்படுத்தலாமே? நீங்கள் கடந்து போகிறீங்களா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சாச்சு, பெண்களுக்கு பாதி இடத்துல சீட்டு கொடுத்தாச்சு. நம்மளால் எது பண்ண முடியும்னு தெரில. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் என்னன்னு புரியாமல் பெண்களை நான் பாதி கலெக்டர் போஸ்ட்டும் பாதி எஸ்பி போஸ்ட்டும் நான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். நீங்கள் யார் முன்னுரிமை? உங்களால் அது கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு அதுக்கு அதிகாரமே இல்லை. எது உங்கள் அதிகாரத்தில் வரும், எதை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ண முடியும்னு கூட தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் வந்த பொழுது அப்போ வந்தது அந்த அதிகாரிகள் எப்படி ரெக்ரூட் பண்ணணும், ஐபிஎஸ்னா என்ன, ஐஏஎஸ்னா என்ன, சிவில் சர்வீஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த ட்ரைனிங் என்ன, எல்லாம் அப்போ எதுவுமே தெரியாமல் இவர் பாட்டு அடிச்சு விட்டு வந்துட்டார்.